ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. என்னோடுடைய சிவனையே போற்றி, என்னார்க்கும் இறைவா போற்றி. கைலாயத்து ஒரு சித்தர் பொதியில் சேர்வார், காவிரி சூழ் சாத்தனூர் கருது மூலன் பயிலா நோயுடன் வீய துயர் நீடும் பசுக்களைக் கண்டு அவன் உடல் பாய்ந்து போத அயலாக பண்டை உடல் அருளால் மேவி ஆவடு தன்துறை ஆண்டுக்கு ஒரு பாவாக குயிலாரும் அரசடியில் இருந்து கூறி கோதிலா வடகைலை குறுகினாரே. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. நம்ம இந்த பாயிரம் திருமூலர் திருமந்திரத்துக்கு தானே எழுதின சிறப்பு பாயிரத்துல 13வது பாடல் வரைக்கும் பார்த்தோம். மண்ணளந்தான் மலரோன் முதல் தேளந்து இன்னம் நினைக்கிலார் ஈசனை, விண்ணளந்தான் தன்னை மேலளந்தார் இல்லை, கண்ணளந்து எங்கும் கடந்து நின்றானே. அந்த அந்த பொருள், அதோட தத்துவத்தை அப்படி அனுபவ யோக நிலையிலிருந்து அப்படி சூக்ஷ்மமா சொல்லிட்டு வர்றார் பல விதத்துல. அதாவது எந்த ஜீவபோதமா இருந்தாலும், தேவத்தை எவ்வளோ வசந்த தேவதைன்னு இருந்தாலும், அந்த தேவதைங்கிற அந்த ஐடென்டிஃபிகேஷன் இருக்கிற எந்த ஜீவனாலையும் அதை நினைச்சு பார்க்க முடியாது. அதாவது அந்த ஜீவபோதத்துக்குள்ள அடங்காத அந்த பொருள், எல்லாத்தையும் தன்னுடைய ஆளுகைக்கு உரிய அந்த ஈசத்துவம் இருக்கிற பொருள். விண் அளந்தான் தன்னை மேல் அளந்தார் இல்லை. ஆகாச, அதாவது இந்த பூதாகாசம் சித்தாகாசம் எல்லாத்துக்கும் பவுண்டரி மாதிரி இருக்கக்கூடிய அந்த இருப்பு நிலைய ஒரு ஜீவபோதத்தால அளந்துட முடியாது. மேல் அளந்தார் இல்லை. அது எப்பேற்பட்ட தேவத்தையோ எப்பேற்பட்ட சாமர்த்தியம் இருக்கிற ஜீவனா இருந்தாலும் சரி, ஏன் அப்படி அளந்துட முடியாது அப்படின்னாக்க, கண்ணளந்து எங்கும் கடந்து நின்றானே. இந்த எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வழியா அதோட தன்மையை உணரணும்னு ஒரு ஜீவன் பாக்குறதோ, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை இயக்கிற சக்தியாவே அதுதான் இருக்கு. அந்த இயக்கிற சக்தியாவும் இருந்து அதை கடந்து இருக்கிற சக்தியாவும் இருக்கு. எனி இன்ஸ்ட்ருமெண்ட், சரீரத்துல இருக்கிற இந்திரியங்களோ மனசு புத்தி, சூக்ஷ்ம லெவல்ல இருக்கிற மனசு புத்தியோ, இல்ல சரீரத்தோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ, இல்ல நம்ம இதை யூஸ் பண்ணி ஏதாவது கண்டுபிடிச்ச டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப், இல்ல ஏதாவது வித்தியைகள். ஆக்சுவலா அது டெலஸ்கோப் மைக்ரோஸ்கோப் எல்லாம் கிராசர் ஃபார்ம் ஆஃப் நாலேஜ் தான், வித்தியைகள். அந்த எந்த சூக்ஷ்மமான வித்தியைகளா இருந்தா எதுவா இருந்தாலும் சரி, அதுக்கு அதை லைட் பண்ற எலிமெண்டாவும் அதுல இருக்கிறதும் அதே பொருள் தான், அதை கடந்து இருக்கிறதும் அதே பொருள் தான். அதாவது அண்ணாமலையான் சொல்வார், ஒரு ஒரு கேண்டில் லைட்டை வச்சுட்டு சூரியனோட ஒளிய நம்மள எப்படி மெஷர் பண்ண முடியும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தி கேண்டில் லைட். ஹவு மெனி டைம்ஸ் த கேண்டில் லைட் இஸ் த சன்ஸ் லைட் அப்படின்னு மெஷர் பண்ணணும்னு சூரியன் கிட்ட போச்சுன்னா எப்படி இருக்கும்? அது இட் வில் மெல்ட் எனிவேர் பிஃபோர் இட் ரீச்சஸ் தி சன் அப்படிம்பார். அதாவது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் அந்த பவர் கிடையாது. அந்த பொருளை மெஷர் பண்றதுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் பவர் கிடையாது. ஏன்னா அதை கடந்து அதுக்கு ஒளி கொடுக்கறதாவும் அதுதான் இருக்கு, அதை கடந்து அது அப்பாற்பட்டு அதோடைய தன்மையை கடந்து இருக்கிறதும் அதுவாதான் இருக்கு. அதனால இயக்கப்படுற எந்த இன்ஸ்ட்ருமெண்டாலையும் அதனுடைய தன்மையை உணர முடியாது அப்படி சொன்னார். அடுத்தது 14வது பாடல். கடந்து நின்றான் கமலம் மலராதி, கடந்து நின்றான் கடல் வண்ணன் எம்மாயன், கடந்து நின்றான் அவர்க்கு அப்புறம் ஈசன், கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே. அதேதான் இப்ப அது முன்னாடி பாடல்ல சொன்னதோட கான்செப்டோட என்ன எக்ஸ்டென்ஷன். இந்த சிருஷ்டிக்கே ஆதாரமா இருக்கக்கூடியது 3 மேஜர் கர்மாக்கள், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படிங்கிறது.
எந்த பொருளா இருந்தாலும் அந்த அந்த மூலப்பொருளை அந்த பரம்பொருளை வந்து அறியறதுக்கு அறியற ஆளு அறியறதுக்கு யூஸ் பண்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவா இருந்தாலும் அது உண்டாகணும், அது இருக்கணும், அப்புறம் அது அழியறதுங்கிற நிலை அதுக்கு வரும் இல்லையா? ஸோ எந்த எந்த இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிற ஆளா இருந்தாலும் அதுக்கு அது உண்டாகிறதுக்கு காரணமா இருக்கிறதும் அந்த பொருள் தான். அதனால இந்த உற்பத்திக்கு உட்பட்ட எந்த பொருளாலையும் வந்து அது தெரிஞ்சுக்க முடியலங்கிறதான் கடந்து நின்றான் கமலம் மலராதி. அதாவது தாமரை புஷ்பத்தை இடமா கொண்டு இருக்கிற தேவதை, அதாவது தேவதைங்கிறது உருவகப்படுத்துறது தானே, அதாவது சிருஷ்டி உற்பத்தி அப்படிங்கிற அந்த செயல்பாடு, இந்த கர்மாவை வந்து அந்த எனர்ஜியை வந்து உருவகப்படுத்துறது தான் பிரம்மாங்கிற ஒரு தேவதையா உருவகப்படுத்துறோம். அந்த சிருஷ்டிங்கிற கண்மாக்கு உட்பட்ட எந்த பொருளாலையும் வந்து அது தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அதை கடந்து இருக்கு. கடந்து நின்றான் கமலம் மலராதி, கடந்து நின்றான் கடல் வண்ணன் எம்மாயன். சரி, டைம் அண்ட் ஸ்பேஸ் நமக்கு உற்பத்தி எல்லாம் யாருக்குமே தெரியாது இல்லையா? நம்ம பிறந்தது இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறதே வந்து எந்த பாயிண்ட்ல எப்படி உண்டாச்சு அப்படிங்கறதெல்லாம் ஒன்றும் தெரியாது, இருக்கிறது தான் தெரியறது. சரி, பரவாயில்ல. இப்ப இருக்கேங்கிறது தெரியறது ஒன்றும் இருக்கேன், ஏதோ அதை பண்ணிட்டு இருக்கேன், இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன், என்னெல்லாமோ இருக்கு ஐடென்டிஃபிகேஷன். சரி, பரவாயில்ல. அந்த எனர்ஜி தான் நம்ம வந்து ஸ்திதினாக்க என்னன்னா, ஆக்சுவலி இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ்ல உண்டாகிற ஜீவன் வந்து இட் ஷுட் கீப் பேஸ் வித் தி சேஞ்சஸ். இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ்ங்கிறதுலே சேஞ்சுங்கிறது தான் ஒரு கான்ஸ்டன்ட் ஃபேக்டர். டைம்ங்கிறதே அதான், அது எல்லாமே மாறிண்டே இருக்கு. இந்த சிருஷ்டி உண்டான பொருட்கள் எல்லாமே வந்து மாறிண்டே இருக்கு இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் ஜோன்ல. அதோட இஃப் ஒன்லி ஒன் keep space with it, one can survive in this changing scene. நம்ம வேர்ல்டுன்னு சொல்றோம். இந்த மாறுபாடுகள் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு இல்லையா? காலத்துக்கும் தேசத்துக்கும் உட்பட்ட மாறுபாடுகள். அந்த மாறுபாடுக்கு வழங்கி கொடுத்து இருக்கணும் அதுல இருக்கிற ஒரு பொருள். அதுல இருந்து பிரிஞ்சு நான் அந்த அந்த மாறுபாடுகளுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி இருந்தாக்கா அதால இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் ஜோன்ல அதால இருக்க முடியாது. அது நம்ம சூக்ஷ்மமான விஷயம். அது இவர் ரொம்ப சிவயோகியா இருக்கிறதுனால ஒவ்வொரு பாட்டும் ரொம்பவே சூக்ஷ்மமா இது பண்ணி சொல்றார். அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் ஜோன்ல வந்து நேச்சுரலா சேஞ்சஸ், அந்த சூரியன் உதிக்கிறது, அப்புறம் மழை பெய்யறது, காத்தடிக்கிறது, சீசன்ஸ் வர்றது, டே அண்ட் நைட் வருது, அதுக்கு வந்து அதுக்கு ஒத்து கொடுத்து இப்ப நம்ம இந்த ஹார்ஸ் ரைடிங் அந்த மாதிரி ஏதாவது போறவா ஃபர்ஸ்ட் டைம் முன்ன பின்ன போகாதவா ஏறி உக்காந்தாருனாக்க அந்த குதிரையை வந்து பாத்துக்கிறவன் வந்து சொல்லி கொடுப்போம். குதிரை வந்து முன்னால போச்சுன்னா நீங்க பின்னால சாஞ்சுக்கணும் கொஞ்சம், இல்ல குதிரை வந்து கொஞ்சம் மேடுல ஏறுறது அப்படின்னு சொன்னாக்க நீங்க கொஞ்சம் முன்னால போய்க்கணும் அப்படின்பா. அது அப்பதான் அந்த மூமெண்ட்டுக்கு வந்து நம்ம கரெக்டா அதுல கரெக்டா ஃபிட் ஆக முடியும். இல்லாட்டா நம்மளுக்கு பேலன்ஸ் போயிடும். அந்த மாதிரிதான் அந்த ஸ்திதி கர்மா அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் ஜோன்ல வந்து சேஞ்சஸ் இன்எவிட்டபிள் அண்ட் இட் இஸ் கான்ஸ்டன்ட். மெதுவா ஆயிண்டே இருக்கு சேஞ்ச். எவ்ரிதிங் இஸ் சேஞ்சிங். வாட் எவர் சீம்ஸ் டு எக்ஸிஸ்ட் இன் த டைம் அண்ட் ஸ்பேஸ் ஜோன் மெதுவா சேஞ்சஸ் ஆயிண்டே இருக்கு. அந்த சேஞ்சஸ்க்கு நம்ம வந்து வழங்கி கொடுக்கணும். அதுதான் ஸ்திதி கர்மாங்கிறது. அதை வந்து பார்த்து பண்ணி இல்லை அப்படி ஒரு பொருள் வந்து அது வேண்டாம், அவ்வளோ டீப்பா அது எது போகணும். ஸோ இந்த அந்த சேஞ்சிங் வேர்ல்டு, அந்த சேஞ்சிங் சீன்ல வந்து ஒவ்வொரு பொருளையும் வந்து கரெக்டா இருக்கும்படியா அந்த சேஞ்சுனால அதை சேஞ்சுக்கு வழங்கி கொடுக்காம அதை பிரிஞ்சு போய் அழிஞ்சு போடாதபடிக்கு பண்ற அந்த கர்மா தான் வந்து ஸ்திதி கர்மாங்கிறது. அந்த ஸ்திதி கர்மாவை அந்த செயல்பாடை நம்ம வந்து ஒரு தேவதையா உருவகப்படுத்துறோம். அந்த செயல்பாடை பண்ற ஒரு சக்தியை வந்து ஒரு தேவதையா உருவகப்படுத்துறோம். அதை நம்ம மகாவிஷ்ணு அப்படின்னு கூப்பிடுறோம். அந்த சக்தி அந்த செயல்பாடுக்கு ஆதாரமா இருக்கிற சக்தி, எந்த சக்தியோட வைபவத்தினால இந்த சேஞ்சஸ், கான்ஸ்டன்ட் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து நடக்கிறதோ
அந்த சக்தி அதுவே இதுதான். அதை கடந்தும் இருக்கு. அதை கடந்தும் இருக்குது. கடந்து நின்றான் அவருக்கு அப்புறம் ஈசன். சரி, அப்புறம் வந்து இந்த கான்ஸ்டன்ட் சேஞ்சுக்கு உட்பட்டு ஒரு அப்பியரன்ஸ் வேர்ல்டு இருக்கே, அது சேஞ்ச் ஆகி 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 ஒரு காலத்துல உண்டானது அப்படிங்கிறது எல்லாமே அழியும். அதுதான் நியத்தி. ஒண்ணு உண்டாச்சு அப்படி சொன்னா அது மாறி 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 அதோட ஒரு வளர்றது, அதோட ஹைட் அடையிறது, அப்புறம் தேயறது, அப்புறம் அழியறது அப்படிங்கிறது தான் வந்து சிருஷ்டியோட நியத்தி. அப்ப அந்த அழிக்கிறதுன்னு எல்லாம் வந்து அந்த மூல பொருள்ல போய் அது தற்காலம் அடங்கணும். எட்டர்னலா அடங்குறதுங்கிறது வேற. அது வந்து முக்தி. அதாவது முக்திங்கிறது இந்த அப்பியரன்ஸ் வேர்ல்டு வந்து டோட்டலா இட் லேக்ஸ் ரியாலிட்டி அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ்னு அதுலேருந்து பிரிஞ்சு போறது, அது முக்தி. அது எல்லாத்துக்கும் இந்த சேஞ்சுக்கு உட்பட்டு இது இப்படிதான் நடக்கணும், அது அப்படிலாம் நடக்கப்படாதுன்னு இந்த ராகத்வேஷங்களை வச்சுட்டு இந்த இயக்கத்துல வந்து இந்த பர்சனாலிட்டியோட ரொம்ப ஒட்டி போன ஜீவனுக்கு வந்து அது ரொம்ப சூப்பர் சேச்சுரேட் ஆயிடுச்சுன்னா அந்த சங்கல்பத்தோட நேச்சர் அதுக்கு ரொம்ப ஹைட்ஸுக்கு போயிடுச்சுன்னா அது கொஞ்சம் ஒரு ஃபோர்ஸபிளா அதுக்கு ஒரு சமனம் கொடுக்கணும். இளைப்பாற்றுதல். இந்த இதுல விருத்தாச்சலத்துல ஈஸ்வரர் வந்து இளைப்பாற்றார் அப்படிங்க. அது அது ஜீவன் அங்க வந்து உயிர் அந்த ஜீவ போதம் இருக்கொல்லியோ, இட் வில் பிகம் வெரி டயர்டு. நம்மளே வந்து பயங்கரமா வேலை பண்ணி நாள் முழுக்க பயங்கரமா என்னமோ வேலை டைட்டா பண்ணிட்டே இருக்கோம்னா ராத்திரி ஆச்சுன்னா அப்பா அடி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி கொஞ்ச நாள் படிச்சுன்னு தூங்கணும் அப்படின்னு. அப்புறம் தான் அப்படியே எழுந்து திருப்பி, ஏன்னா அந்த வேலை பண்ற வாசனை ஒன்றும் போகல, அதனால அடுத்த நாள் காத்தால எழுந்து திருப்பி வேலை பண்ணுவோம், அது வேற விஷயம். அந்த இளைப்பாற்றல் அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து அது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் சேச்சுரேட் ஆயிடும். அதுக்கு மேல மனசு வேலை செய்யாது, அதுக்கு மேல புத்தி வேலை செய்ய முடியாது, அதுக்கு மேல இந்த எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வந்து பிரயோஜனப்படாது. அந்த அந்த மாதிரி வந்துடுத்து அப்படின்னு சொன்னா ஃபோர்ஸபிளா அதை வந்து அந்த மூல அனுபவ நிலையில வந்து ஒடுக்கி அதுக்கு எல்லாம் கொஞ்சம் அப்படி சமனப்படுத்திட்டு அப்புறம் அந்த ஜீவனே திருப்பி இன்னும் சின்ன குழந்தையா வரைச்ச ஃப்ரெஷ்ஷா வரும். வாசனைகளோட மண்டலம்லாம் பேக்ல இருந்தாலும் வந்து கொஞ்சம் அப்படி ஃப்ரெஷ்ஷா வரும், அந்த இளைப்பாரி. அப்படி அந்த அந்த கர்மா, அந்த எனர்ஜி அதுக்கு ஆதாரமா இருக்கிறதும் வந்து இந்த பொருள் தான், அதை கடந்து இருக்கிறதும் அந்த பொருள் தான். கடந்து அது அந்த சக்தியை தான் நம்ம உருவகப்படுத்துறோம். ஈஸ்வரன் அப்படிங்கிற சக்தியா, ருத்ரன் ஈசன் அப்படின்னு சொல்ற பர்சனாலிட்டியினால அந்த அந்த எனர்ஜியை வந்து நம்ம உருவகப்படுத்துறோம். இந்த 3 சக்திகளுக்கு இயங்கிறதுக்கு காரணமாகவும் அதை கடந்தும் இருக்கிற அந்த மூலப்பொருள் வந்து கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றான். அது அந்த சக்திகளால பார்க்க முடியாது, அந்த அந்த எனர்ஜிஸால அதை நாடி அதை அடைஞ்சுட முடியாது, ஏன்னா அதை கடந்து இருக்கு. அப்ப அது எப்படிதான் உணர முடியும், அதை எப்படிதான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா இந்த 3 எனர்ஜிஸோட செயல்பாடோட அந்த ஏரியா இருக்கே, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்ங்கிற செயல்பாடுகளுக்கு உட்பட்ட அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் ஜோன்ல வந்து ஒரு மோஷன் பிக்சர் மாதிரி வாட் வி கால் த வேர்ல்டு. இந்த இந்த அப்பியரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அப்பியரன்ஸ் கிட்ட வந்து 2 விதமான கனெக்ஷனும் இல்லாம இருக்கிறவர்கள், அதாவது அது அது பிடிச்சிருக்குன்னும் இல்லை, அது பிடிக்கலன்னும் இல்லை. அதான் அந்த ராகம் துவேஷம். அம்பாள் வந்து கையில வந்து பாசம் அங்குஷம் வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்துல வரும்போது ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதாகார அங்குஷ உஜ்வலா, கையில வந்து பாசம் அங்குஷம்னு வச்சுட்டு இருக்காளே அம்பாள். அது வந்து பிரதீகம். எதுக்கு பிரதீகம் அப்படின்னா எதை குறிக்கிறது அப்படின்னா ராகம் அப்படி அந்த ஈடுபாடு. இந்த அப்பியரன்ஸ் வேர்ல்டு, டைம் அண்ட் ஸ்பேஸ் ஜோன்ல இருக்கிற அந்த அப்பியரன்ஸ் வேர்ல்டு கிட்ட இருக்கிற ஈடுபாடு, ஏதோ விதத்துல இருக்கிற ஈடுபாடு. அது இவர் பின்னால அந்த குணபேதங்கள்லாம் போது இந்த ஜீவனோட தன்மையெல்லாம் ரொம்ப டீப்பா போவார்.
அதாவது ஏதோ விதத்துல இருக்கிற ஈடுபாடு, அது அதுகிட்ட இருக்கிற பாசிட்டிவ் கனெக்ஷன், இல்லைனாக்கா நெகட்டிவ் கனெக்ஷன், துவேஷம். அம்பாள் அங்குஷம் வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறது வந்து அந்த அங்குஷம் வந்து இந்த துவேஷம்னா என்ன, வேண்டாம், அது நெகட்டிவ் கனெக்ஷன். அதுக்கு அந்த அப்பியரன்ஸ் வேர்ல்டு கிட்ட இருக்கிற நெகட்டிவ் கனெக்ஷன். இந்த பாசிட்டிவ் கனெக்ஷன் நெகட்டிவ் கனெக்ஷன் ரெண்டுமே அந்த பிக்சர் கிட்ட இல்லைன்னாக்க கடந்து நின்றான் லாஸ்ட் லைன்ல இருக்கிற கடந்து நின்றான் வந்து அந்த பிக்சரை கடக்கணும் அப்படின்னாக்கா அதுகிட்ட இந்த பாசிட்டிவ் கனெக்ஷனும் இருக்கக்கூடாது, நெகட்டிவ் கனெக்ஷனும் இருக்கக்கூடாது. இது வந்து நம்மளோட மனசு புத்தியோட ரேஞ்சில் வந்து இத நம்ம கிரகிச்சிக்கணும் அப்படின்னாக்க நம்ம மோஷன் பிக்சர் தான், சினிமா மாதிரி. நம்மளுக்கு ஸ்கிரீன் இருக்கு, அதுல படங்கள் தெரியறது. ஆனா அந்த படங்கள்ல இருக்கிற ஈடுபாடுனால வந்து படங்களை கடந்து இருக்கிற ஸ்கிரீன் மேல கவனம் வந்து போக மாட்டேங்கிறது. அப்போ இந்த படங்கள்ல இருந்து கம்ப்ளீட்டா கவனத்தை வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த படம் நன்னா இருக்குன்னு நினைக்கப்படாது. அதுல இருக்கிற எந்த எலிமெண்டோடையும், எந்த கேரக்டரோடையும், எந்த இன்சிடென்ட்டோடையும் என்ன நடந்தாலும் சரி, யார் எப்படி என்ன வந்தாலும் சரி, அது பொய்ங்கிறதுல மாத்திரம்தான் கவனம் இருக்கணும். அதுகிட்ட இது நன்னா இருக்கு, அது இமேஜினேஷனா இருந்தாலும் இது நன்னா இருக்குன்னு ஒரு பொருளோடையோ ஒரு கேரக்டரோடையோ ஒரு இன்சிடென்ட்டோடையோ ஒட்டிக்காம இருக்கிறது. அதே மாதிரி இது நன்னாவே இல்லை, அது பிடிக்கவே இல்லை, இந்த வஸ்து நன்னா இல்லை, இந்த சீன் மாறணும், இல்லை இந்த ஆளு ரொம்ப மோசமா வில்லனா இருக்கான், இந்த இன்சிடென்ட் ரொம்ப டிராஜிக்கா இருக்கு அப்படின்னு அதுகிட்ட அந்த வெறுப்புங்கிற பாவத்தினாலேயும் அதுகிட்ட ஈடுபடாம இருக்கணும். ரெண்டும் அதான் கடந்து நின்றா. அப்பதான் வந்து அந்த பிக்சருக்கும் நம்மளுக்கும் சம்பந்தமே இருக்காது. அதாவது இப்ப நம்மள்ட்ட எனக்கு வந்து தமிழ் தான் தெரியும் அப்படின்னா என்கிட்ட யாரோ ஒருத்தர் வந்து பிரெஞ்சுல பேசுறாரு. பிரெஞ்சு வந்து எனக்கு கூட புரியாது, 0.001% கூட புரியாது. அவர் என்ன சொல்றாருங்கிறது புரியாதுன்னா அவர் என்ன சொன்னாலும் எனக்கு பாதிக்காது இல்லையா. அவர் நீங்க வந்து யூ ஆர் ஒண்டர்ஃபுல் அண்ட் கிரேட்னு சொன்னாலும் எனக்கு ஒண்ணுமே பாதிக்காது. யூ ஆர் ஸ்டூபிட் அண்ட் இடியட்னு சொன்னாலும் பாதிக்காது. அப்ப அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அந்த வித்ட்ரா பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க எனக்கு அதுக்கும் அது ரெண்டு விதமான கனெக்ஷனும் இல்லாம இருக்கணும். கடந்து நின்றான் அப்படி இருக்கிறவாளுக்கு, அப்படி இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் ஜோன்ல இருக்கிற அந்த மூணு மேஜர் சக்திகளோட ஆப்ரேஷன்ஸ்ல இருந்து இந்த ரெண்டு கனெக்ஷன்ஸையும் வித்ட்ரா பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அந்த பொருள் தான் தெரியறதாம். கண்டு நின்றான். எல்லா இடத்துலயும் அதுதானே இருக்கு. இட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். அது திருப்பி எல்லா இடத்துலயும் அதே சொல்ல வேண்டியதா இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்கான்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. பட் அது இடத்துல இல்ல. பட் அதுதான் தெரியும். அதான் தெரியறதுன்னா எகைன் அதோட பிரசன்ஸ் தான் வந்து உணர முடியும். அதான் அண்ணாமலையான் கிட்ட டிவோட்டிஸ் எல்லாம் பேசும்போதெல்லாம் இந்த எஃபெக்ட் கிடைச்சேன். வந்து உலகம் இருக்கு இருக்கு இருக்கு, எங்க போய் இருக்கு அப்படிம்பார். அந்த வேர்ல்டு சீன் கிட்ட வந்து இந்த ரெண்டு கனெக்ஷனும் இல்லாம இருந்தது அப்படின்னு சொன்னா இது மனசையும் புத்தியும் வச்சுட்டு இதை பண்ணறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம். நம்ம எப்பயும் பார்ப்போம்ல, ஒரு எக்ஸாம்பிள், கீழே வந்து நல்லா தார், இந்த ரோடுக்கு போடுற தார் நல்லா உருக்கி கொட்டி இருக்கு, நம்ம 2 கை 2 காலும் முழங்காலும் அதுல ஒட்டிட்டு கொடுத்து அப்படின்னு சொன்னா ஒரு கையை தூக்கணும்னா இன்னொரு கை நன்னா அழுதும், 2 கையும் தூக்குறோம்னா 2 முழங்காலும் நன்னா அதுல ஒட்டிக்கும் இல்லையா. அந்த மாதிரி இது வந்து மனசு வந்து இது நீ பிடிக்கிறதுன்னு நீ இதுகிட்ட ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொன்னா சரி நான் அது பிடிக்கலன்னு வச்சுக்கட்டுமா அப்படின்னு. ஏன்னா அது மனசோட ப்ராப்ளம். அது அந்த துவந்தங்களுக்கு இட் கேன் ஒன்லி ஆப்ரேட் பிட்வீன் த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ், மனசு புத்தி. இது எந்த விதமா இருந்தாலும் என்ன வேணும்னு சொன்னாலும் வேண்டான்னு சொன்னாலும் அதுகிட்டதான் ஈடுபடுறோம். அதனால அதுல இருந்து கம்ப்ளீட்டா வித்ட்ரா பண்ணிக்கிறதுங்கிறது மேல இருந்து யாராவது பிடிச்சு தூக்கிட்டாதான் உண்டு இல்லையா. அதான் கிருபைனால வந்து இந்த அப்பியரன்ஸ் வேர்ல்டுல இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அதுல என்ன வேணா நடக்கட்டும், நடக்காம இருக்கட்டும், போட்டும் வரட்டும், என்ன வேணா ஆகட்டும், அதுல வந்து இந்த பாசிட்டிவ் கனெக்ஷனும் இல்லை நெகட்டிவ் கனெக்ஷனும் இல்லைன்னு அந்த கடந்து இருக்கக்கூடிய ஜீவனுக்கு அந்த பொருள் தான் தெரியறதும். அது எங்கேயோ வர்றதுக்கோ எங்கேயோ
இருக்கு அப்படின்னு அப்பதான் அந்த பிக்சர்ல இருந்து கம்ப்ளீட்டா வித்ட்ரா பண்ணிட்டா ஸ்கிரீன் தெரியற மாதிரி. ஸோ இட் இஸ் இது பல பல என்ன சொல்றது, இந்த லைட் திஸ் ஸ்லோகா த்ரோஸ் இருக்குது, அந்த பொருள் தான் இருக்கு, இங்க இருக்கிற எல்லா செயல்பாடுகளுக்கும் அப்பாற்பட்டது, நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால அதை அடைய முடியாது, ஆனா இதை கடந்துட்டோம் சொன்னா அதுதான் இருக்குங்கிறது அப்படியே அனுபவமா தெரியும் அப்படிங்கிறது வந்து இந்த பாட்டுல சொல்றார் அந்த வஸ்துவோட தன்மையா. அடுத்தது வந்து 15வது பாடல். ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்து ஆர்ந்து இருந்தான் அருள் ஜோதியுமாய் சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே. ஜோதியுமாய் இல்ல, அருள் ஜோதியுமாய், அருள் ஜோதியுமாய் சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றான். அந்த பொருளை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்னால வந்து ரெஃபர் பண்றார் இந்த பாடல்ல. அருள் ஜோதியுமாய் சுருங்காததோர் தன்மையுள், அருளே வடிவமா, ஒளியே தன்னுடைய வடிவமா. ஒளிங்கிறது வந்து நம்ம பல வாட்டி பார்த்துருக்கோம், கிராசர் லெவல்ல தான் வந்து லைட்டு, நம்ம என்னது கண்ணு தெரியற வெளிச்சம்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து கிராசர் லெவல்ல தான் அந்த லைட்டு. சூக்ஷ்மமான லெவல்ல வந்து இருப்ப உணர்றதுங்கிறது தான் லைட்டு. ஸோ எல்லா பொருட்களுக்கும் அதனுடைய இருப்ப உணர்த்தும் வகையா இருக்கிற அதோட ஆதார லைட்டா இருக்கிறவர், அது அருளே வடிவமா இருக்கிற அந்த லைட்டு, அருள் ஜோதி. சுருங்காததோர் தன்மையுள், அது சுருங்குதல் அப்படிங்கிறது வந்து சாதாரணமா எப்படி சொல்றோம்னா, இந்த சிருஷ்டிக்கும் லயத்துக்கும் விரிதல் சுருங்குதல் அப்படிங்கிறது சிருஷ்டிக்கும் லயத்துக்கும் சொல்றது. அந்த இருக்கிறது ஒரு பொருள் தான், அதுவே பலதா காணறதுங்கிறது விரியறது. அது பலதா காணறது வந்து ஒரு பொருளா ஆகிறதுங்கிறது வந்து சுருங்குறது, லயம் ஆகிறதுங்கிறது. இதுக்கு வந்து அந்த விரிதல் சுருங்குதல் அப்படிங்கிறத கடந்து இருக்கக்கூடிய அருள் வடிவமான ஜோதி, கிருபையே ஸ்வரூபமா இருக்கக்கூடியது, அறிவு ஸ்வரூபமா இருக்கக்கூடியது, மாறுபாடுக்கு அப்பாற்பட்டது, சுருங்காததும் இல்ல, என்னது, அருள் ஜோதியுமாய் சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய். நீதி நியத்தின்னு சொல்றோம் இல்லையா, that is its very nature. அது வந்து இட் இஸ் ஸ்பான்டேனியஸ்ங்கிறதுக்கு, இட் இஸ் நாட் என்ன சொல்றது, அங்க அந்த ஒரு செய்யணும் அப்படி அந்த சங்கல்பம் இது இல்லாம அதோட நேச்சர் வந்து இப்படி அருள் வடிவமா ஒளி வடிவமா எந்த மாறுபாடும் இல்லாம அப்படியே இருப்பு மயமா இருக்கிறதுங்கிறது வந்து இட் இஸ் இட்ஸ் ஸ்பான்டேனியஸ் நேச்சர். சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றான். அதுல வந்து அதோட அந்த நேச்சர்ல வந்து தெர் இஸ் அப்சல்யூட்லி நோ சேஞ்ச், அதுதான் ப்ராப்ளம். நம்ம டைம் அண்ட் ஸ்பேஸ் ஜோன்ல இருந்துன்னு சொல்றதுனால நித்தியம் அப்படின்னாக்கா அட் ஆல் டைம்ஸ் அப்படின்னு தான் மேக் அவுட் பண்ண முடியும், எட்டர்னல் அட் ஆல் டைம்ஸ் அப்படின்னு. அது அப்படி இல்லை, ஆனா அது அப்படிதான், வேற எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீதியுமாய் நித்தமாகி நின்றான். அது இட் இஸ் சச் எக்ஸிஸ்டன்ஸ், இட் இஸ் சச் எக்ஸிஸ்டன்ஸ் which is pure consciousness, which is full of grace, whose form is total grace. அதுல வந்து there are no changes happening. பலதாகிறது ஒன்னாகிறது அப்படிங்கிற எதுவுமே இல்லாம இருக்கிறது. அப்படி இருக்கிற தன்னுடைய ஸ்பான்டேனியஸ் நேச்சர்ல அது அப்படியே இருக்கு. டைம் ஸ்பேஸ் எல்லாத்தையும் கடந்து இருக்கக்கூடிய அந்த இருப்பு நிலை, அதான் அந்த பொருள். அது வந்து எப்படியெல்லாம் வந்து காணறதான் இந்த சிருஷ்டியில ஆதியுமாய் ஹரனாய் உடலுள் நின்ற வேதியுமாய். இது வந்து அதோடைய அது 3 விதமா வந்து இந்த சிருஷ்டியில அந்த பொருளை ஆக்சுவலா இது இந்த ஃபர்ஸ்ட் சொன்னார் இல்லையா டெஃபினேஷன், அதனுடைய தன்மை அருள் ஜோதியா எந்த மாற்றத்துக்கும் உட்படாம இருக்கிறது, ஸ்பான்டேனியஸா அந்த நிலையில இருக்கிறது. ஸோ தெர் இஸ் அப்சல்யூட்லி நோ சேஞ்ச். இது சேஞ்சை யாரு பெர்சீவ் பண்றாளோ அவளுக்கு தான் வந்து அதை அந்த சேஞ்சில்
சேஞ்சஸோட இருக்கக்கூடிய ஒரு அப்பியரன்ஸ்ல அது எப்படி எந்த நிலையில 3 நிலையில அதை வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுல ஆதியுமாய் ஆதியுமாய் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய இது இவர் வந்து எல்லாமே இந்த யோகிக்கு பேரலன்ஸ்ல சொல்றதுனால ஆதிங்கிறது இவர் என்ன மீன் பண்றாருன்னா இப்ப இந்த உத்பவமே இல்லாம இருக்கிற நிலைன்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு ஆதியா இருக்கிற நிலையில அதை எப்படி ஆதி பொருளா சொல்றார் அப்படின்னா, இந்த இயக்கத்துக்கு காரணமா இருக்கிறது 3 சக்திகள். இச்சா, கிரியா, ஞானம், கிரியை. அதுதான் நம்ம என்ன சொல்றது, இந்த சக்தியை வந்து நம்ம இந்த சிருஷ்டியில எங்க வேணா we can identify that. ஒரு ஜீவன் வந்து ஒரு ஜீவன் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஜீவனுக்கு வந்து இச்சை, நம்மள ஏதோ பண்ணணும், கிடைக்கணும், ஏதோ அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த உந்துதல் இருக்கு. பண்ணணும், கேட்கணும், ஏதோ வாட் எவர் எனிதிங், அந்த கர்மால ஈடுபடணுங்கிற அந்த உந்துதல், ஆசை, அது இச்சாசக்தி. அந்த அந்த கர்மால ஈடுபடுறதுக்கு உண்டான அறிவும் அதுக்கு, அது கரெக்டா இருக்கோ, அரைங்குறையுமா இருக்கோ, இல்ல பூர்ணமா இருக்கோ, அது வேற விஷயம். பட் அந்த அறிவு இருக்கு, ஏதோ ஒண்ணு பண்ணணும்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவு இருக்கு. அது வந்து ஞான சக்தி. அப்புறம் அதை வந்து அதை ஆக்ஷன்ல இறக்கி ஒர்க் அவுட் பண்றது அப்படிங்கிறது கிரியாசக்தி. ஸோ இந்த சக்திகள் 3 தான் வந்து இந்த அப்பியரன்ஸ் வேர்ல்டுல எல்லாத்துலயும், அதாவது இந்த இயங்குற சக்தியை வந்து இந்த 3 அம்சங்களா எல்லாத்துலயுமே உணர முடியும். இந்த 3 சக்திகளோட கலந்து இருக்கிற நிலை தான் வந்து ஆதி நிலை. அது வந்து அந்த பரம்பொருளோட ஒரு என்ன டார்மெண்ட் ஸ்டேட். இந்த சக்திகளோட கலந்து இருக்கிறதுனால தான் அந்த சக்திகளுக்கு இயங்குற ஒரு தே பிகம் ஆபரேஷனல். இச்சா, ஞான, கிரியா சக்திகளுக்கு வந்து ஆபரேஷனல் பவர் கிடைக்கிறது அப்படிங்கிறதுக்கு அதுகளோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த மூலப்பொருளோட தன்மை, அதோட இருப்புங்கிற தன்மை அந்த சக்திகளுக்கு கிடைக்கிறச்சேதான் அதுகள் வந்து இயங்குற மாதிரி ஆகிறது. அதுதான் அந்த ஆதிங்கிற நிலை. அதுல அந்த சக்திகளோடு சேர்ந்து இருக்கிற நிலை தான் அதோட ஆதி நிலை. அப்புறம் ஹரன். ஹரன்ங்கிறது வந்து போக நிலை. போக ஹரஹா அப்படிங்கிறது ஹரிக்கிறது, எல்லா அந்த லயம் கொடுக்கறது. இந்த இச்சா, கிரியா, ஞான சக்திகளை வச்சுண்டு பல ஜீவன்கள் வந்து லோகத்துல பலவிதமா வந்து செயல்பட்டதுக்கு அப்புறம் டயர்ட் ஆகி சூப்பர் சேச்சுரேட் ஆகி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரத்தே வந்து அந்த ஜீவன்கள் எல்லாம் வந்து கிருபையினால தனக்குள்ள லயம் பண்ணிட்டு கொஞ்சம் அதுக்கு ஒரு அடக்கம் கொடுக்கறது. அதான் நம்ம ஜஸ்ட் முன்னாடி பாடலையோ அதுலயோ பார்த்தோம் இல்லையா, ரொம்ப டயர்ட் ஆயாச்சு அப்படின்னு ஒரு அட் தி எண்ட் ஆஃப் தி டேயோ இல்லை அட் தி எண்ட் ஆஃப் தி லைஃபோ ரொம்ப டயர்டாகி போருன்னு ஆயாச்சு அப்படின்னு சொன்னா அப்படி லயம் பண்ணி தூங்கி எழுந்துக்கிறோம். இல்லை உயிர் போயிட்டு இன்னொரு ஒரு சரீரத்துல ஃப்ரெஷ்ஷா வரும் ஜீவன். அந்த மாதிரி அதுக்கு அந்த காரியத்துக்கு தான் வந்து ஹரன், ஹரிக்கிறவர். அந்த ஜீவ போதத்தை வந்து தன்கிட்ட கிருபையினால ஒடுக்கிண்டு அதுக்கு கொஞ்சம் ஒரு ஆஸ்வாசம் கொடுக்கிறவர் தான் ஹரன். அந்த நிலையில வந்து அந்த நிலையில இருக்கிறதும் வந்து அந்த சக்தி தான். அப்புறம் வந்து உடலுள் நின்ற வேதியன். இந்த இயங்கும் போதும் வந்து அந்த லிமிட் ஒரு உருவமா வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள அறிவு சக்தியா அதை உணர்ந்து நான் இந்த உருவமா இருக்கேங்கிறது தானே ஃபர்ஸ்ட் அறிவு. அதோட ஆதாரத்துல தான் நான் வேற எதையுமே தெரிஞ்சுக்க முடியும், எனக்கு அந்நியமா இருக்கிற எந்த பொருளையும் தெரிஞ்சுக்க முடியும். அந்த அறிவாவும் அதுதான் இருக்கு. சோ அந்த ஆதியுமாய் ஹரனாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்தார். அது வந்து விரிதல் குவிதலுக்கு வந்து அப்பாற்பட்ட பொருள் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிட்டார். அருள் ஜோதியுமாய் சுருங்காததோர் தன்மை. அதுக்கு வந்து தானே பலதா ஆகிறது, தான் பலதுல இருந்து ஒன்னா ஆகிறதுங்கிற தன்மையை கடந்த பொருள் இருந்தாலும் அதுவே தான் இந்த மாதிரி சிருஷ்டியா இருக்கிற அந்த விரிஞ்சு காணப்படுற அப்பியரன்ஸ்ல இந்த அம்சங்களா இருக்கிறது அதேதான். என்னது விரிந்தார், விரிந்து ஆர்ந்து, விரிந்து ஆர்ந்து இருந்தான். ஓகே,
அது தானே தான் விரிஞ்சு அந்த என்னது ஆஸ்வாதிச்சுண்டு அப்படி விரிஞ்சு இருக்கிறத வந்து ஆஸ்வாதிச்சுண்டு அப்படி இருக்கிறது இருக்கிற பொருளா ஒண்ணு உணரப்படுறது இந்த சிருஷ்டியில. அது வந்து வாஸ்தவமா அது அருள் ஜோதியாய் சுருங்காததோர் தன்மையுள் அதுவே தன்னோட ஸ்பான்டேனியஸ் நேச்சரா நித்தியமா இருக்கக்கூடிய பொருள் தான் வந்து இப்படி காணப்படுறது. யாருக்கு காணறதுன்னு கேட்டாதான், அதாவது அண்ணாமலையானோட எந்த ரூட்ல எந்த மார்க்கத்துல போனாலும் வந்து ஒன் கேனாட் மிஸ் தி ஐ அப்படின்னு தான் சொல்லுவார். எந்த ரூட்ல போனாலும் வந்து அது யாருக்கு காணறதுங்கிறத பாக்கிறதுலதான் சொல்யூஷன் இருக்கு. ஸோ அதுதான் இந்த பாடல். அப்படி ஸ்பான்டேனியஸா எந்த மாறுபாடும் இல்லாம இருக்கிற அந்த பொருள் தான் வந்து இந்த சிருஷ்டியில இந்த மாதிரி 3 விதங்களா 3 நிலைகள்ல அது வந்து உணரப்படும்படியா இருக்கு. அடுத்த பாடல் 16வது பாடல். கோது குலாவிய கொன்றை குழற்சடை மாது குலாவிய வாழ்நுதல் பாகனை யாது குலாவிய அமரரும் தேவரும் கோது குலாவி குணம்பயில்வாரே. கோது குலாவிய ஓகே, அந்த பொருளை வந்து ஏற்கனவே ஒரு 4-5 பாடல் முன்னால அதுக்கு ஒரு பேர் வச்சு அதுக்கு ஒரு சார்ட் ஆஃப் ஃபார்ம் கம்ப்ளீட்டா உருவகம் ஒரு வர்ணனை கொடுக்கல. ஜட்டை தரிஜன் ஒரு அம்சம் என்னென்ன அம்சத்தை இன்ட்ரடியூஸ் பண்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு கிராஸ் ஃபீச்சர்ஸையும் சொல்லிட்டு வர்றார். இங்க சொல்றது என்ன அப்படின்னாக்க குழல் சடை அல்ல அர்த்தநாரீஸ்வரர் ரூபமா, அதாவது இப்ப செயல்படுறதாவும் இருக்கிறதாவும் ரெண்டுத்தையும் சொல்லிட்டு வர்றாரு இல்லையா. அதனால அந்த 2 தன்மைகளையும் காட்டக்கூடிய ரூபம். வாழ்நுதல் மாது குலாவிய பாகன். அதாவது வாழ்நுதல்னாக்க அம்பாளோட நெற்றி பிரதேசத்துக்கு இருக்கிற இது வர்ணனை. அது அப்படி வளைஞ்சு அழகா ஷேப்லியா ஒளிமயமான லலாட்டம் லாவண்ய துதி விமலம் ஆபாதி தவேது. சந்திரனோட ஒரு ஒரு அம்சம், ஒரு கீத்து சந்திரன் மாதிரி இருக்கான் அவளோட நெற்றி பிரதேசம். ஷேப்லியா அழகா ஒளிமயமா. சௌந்தரிய லகரியில ஈசன் சொல்றார், அம்பாளும் தலையில சந்திரகலையை சூடின்னு இருக்கா. ஸோ இது ரெண்டும் வந்து இப்படி நெற்றி பிரதேசம் ஒரு கவிழ்ந்த சந்திரகலையா இருக்கு, தலை மேல ஒரு சந்திரகலை இருக்கு. ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு இந்த சந்திரன்லேருந்து ஒழுக கூடின சுதாரசம் அமிர்த ரசத்தை வச்சு அது ரெண்டுத்தையும் ஓட்டினாக்கா பூர்ண சந்திரன் கிடைச்சிடும் அப்படின்னு அம்பாளோட முகத்துக்கும் அது நெற்றி பிரதேசத்துக்கும் அவள் தரிச்சுட்டு இருக்கிற அந்த சந்திரகலையும் சேர்த்து ஸ்துதி பண்றார் ஆதிசங்கரர். அவ வாழ் நுதல் மாது அப்படி ஒளிமயமான அழகா ஷேப்லியா இருக்கக்கூடிய நெற்றி பிரதேசத்தை உடையவள். குலாவிய பாகன், அவளை ஒரு பாகத்துல வச்சிருக்காரு. அதாவது அவளுடைய தன்மையை வந்து தன்னுடைய ஒரு பாகத்துல காமிக்கிற ஒரு ரூபத்தை வச்சுட்டு இருக்கார். ஒரு பாகம் வந்து கோது குலாவிய கொன்றை குழற்சடை. அந்த கொன்றை புஷ்பம், பாக்கி புஷ்பங்கள்லாம் வந்து சாதாரணமா ஒவ்வொரு பூவும் இண்டிபெண்டா இண்டிவிஜுவலா ஒவ்வொரு பூவும் தனித்தனியா தானே இருக்கும். இதை தொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு நாறு ஏதோ ஒரு கனெக்டிங் ஃபேக்டர் வச்சு அது தொடுக்கணும், ஏதோ விதத்துல இணைக்கணும். இந்த கொன்றை புஷ்பத்துல வந்து ஒரு என்ன சொல்ற அதுல அதோட அந்த என்ன சொல்றது செம்பருத்தி பூல எல்லாம் மேல ஒண்ணு நீட்டின்னு இருக்குமே, அது மாதிரி அந்த கொன்றை புஷ்பத்துல இருக்கிற அந்த ஒரு அங்கம் வந்து இப்படி வளைஞ்சு இருக்கும். அது பிரணவாகாரமா இருக்கிற புஷ்பம். அதுக்குள்ள அந்த இன்னொரு பூவோட அந்த வளைஞ்ச பாகத்தை விட்டு விட்டு அப்படியே கோத்துடலாம், காசு மாலை மாதிரி. அது அதோட நரம்பு மாதிரி அந்த புஷ்பத்தோட இது மாதிரி அது இருக்கக்கூடிய கொன்றை புஷ்பம், கோது குலாவிய கொன்றை. அந்த கொன்றை புஷ்பத்தை வந்து தன்னுடைய ஜடையில தரிச்சுட்டு இருக்கார். அது வந்து ஆண் பாகம், ஆண் தன்மையை வந்து காட்டக்கூடிய பாவம். அங்க ஜடை தரிச்சுட்டு கொன்றை புஷ்பத்தை சூடின்னு இருக்கார். இன்னொரு இடது பாகத்துல வந்து வாழ்நுதல் பெண் மாது, அவளுக்கு வந்து அழகிய இது கூந்தலோட நீண்ட கூந்தலோட இருக்கக்கூடிய ஒரு பெண் வடிவம்.
அது ரெண்டும் கலந்து இருக்கிறது எந்த பாவத்துல அப்படின்னா அன்புனால ஈச் ஒன் இஸ் கனெக்டட். திஸ் ஹாஃப் அண்ட் தட் ஹாஃப், திஸ் ஹாஃப் அண்ட் தட் ஹாஃப்னா இந்த தன்மையும் அந்த தன்மையும் வந்து தே ஆர் கனெக்டட் பை மியூச்சுவல் லவ். அந்த மாதிரி இருக்கிற ஒரு உருவம். சடையும் கூந்தலும் இருக்கக்கூடிய அழகிய அந்த ஒரு உருவம், பூர்ணமான வடிவம். யாது குலாவி அமரரும் தேவரும் கோது குலாவி குணம் பயில்வாரே. இப்ப அந்த பொருள் தான் வந்து எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற பொருள்ங்கிறது இப்ப பல பாடல்கள்ல சொல்லிட்டு வந்துட்டார். அவர் தான் வந்து ஒவ்வொரு ஜீவனோட சக்தியாவும் அதுக்கு ஆதாரமாவும் இருக்கார். எல்லா ஜீவன்கள் செயல்படுறதும் வந்து அவரோட அந்த சாமர்த்தியத்துலதான். ஆனா அவர் கொடுத்த ஒவ்வொரு ஜீவனுக்கும் அதோட சாமர்த்தியமா அவரே தான் இருக்கார். ஆனா அவர் இருக்காருங்கிறத உணராம இந்த சாமர்த்தியம் என்னோடது அப்படின்னு நினைச்சுட்ட ஜீவன்களுக்கு அது ஒரு கோது, அது ஒரு குற்றம். அந்த ஜீவன்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குற்றம். என்னோட சாமர்த்தியம், என்னோட செயல்பாடு, நானா இருந்து நானா இயங்குறேன் அப்படிங்கிற அந்த குற்றம் இருக்கக்கூடிய அந்த குற்றத்தை வந்து பேஸா வச்சுண்டு, அதாவது அதை கடக்காம இந்த மும்மலங்கள் சொல்லுவோம் இல்லையா, ஆணவம் கண்மம் மாயைங்கிற அந்த மலங்களுக்கு உட்பட்டு ஒரு ஜீவன் வந்து தான் இண்டிபெண்டா இருக்கிறதா நினைச்சுட்டு இருக்கிறது. அது தேவதைகளா இருந்தாலும் சரி அமரர்கள், அது தேவதைகள் அமரர்கள்னு, அமரர்கள்ங்கிறது வந்து இந்த அமிர்த பானம் பண்ணினதுனால வந்து ரொம்ப நாள் உசுரோட இருப்பா, இறக்காம கிடையாது, எட்டர்னலா யாரும் கிடையாது. பட் அமிர்த பானம் பண்ணினதுனால வந்து நீண்ட ஆயுசோட வியாதி எல்லாம் இல்லாம, ஜரா இதெல்லாம் இல்லாம, அந்த ஓல்டேஜோட பிரச்சனை எல்லாம் இல்லாம இருக்கக்கூடிய அந்த குரூப் அதை வந்து அமரர்கள் அப்படின்னும், தேவதைகள்ங்கிறது வந்து ஈசன் வந்து பணி கொண்டவர்களுமா அதுக்கு அர்த்தம் கொள்றது. அதாவது ஈசன் வந்து சிருஷ்டியில ஒரு இப்ப வாயு தேவன், வருண தேவன் அவளுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுத்து, அதுவும் அவரே தான் ஒரு போர்ட்ஃபோலியோல ஒரு சக்தியா இயங்கின்னு இருக்காரோ இல்லையோ, சிருஷ்டியில எல்லாத்தையும் நடத்தின்னு இருக்காரோனும், அது ஒரு தேவதைனும். அந்த தேவதைகள் வந்து தனக்கு ஆதாரமா இருக்கிற அந்த பொருளை உணராதைக்கு தான் தான் இண்டிபெண்டா இருக்கோம் இயங்குறோம் அப்படிங்கிற குற்றம் இருந்தது அப்படின்னு சொன்னா, ஈசன் கொடுத்த சாமர்த்தியத்தை வந்து யூஸ் பண்ணி அவரை வழிபாடு பண்றது, அவருக்கு சமர்ப்பணம் பண்றது. இப்ப நம்மளே எடுத்துப்போமே, நம்ம வந்து என்னது எனக்கு இன்னைக்கு இருக்கிறதுக்கு இடம் இருக்கு, என்ன பர்ச்சேசிங் பவர் இருக்கு, காசு பணம் இருக்கு, வேணுங்கிறத வாங்க முடியறது, அப்படி எல்லாம் என்னோட சாமர்த்தியத்தினால நான் சம்பாதிச்சேன்னு ஏதோ நினைச்சுட்டேன்னு வச்சுப்போமே. அப்ப வந்து சரி, ஈசனுக்கு வந்து என்ன பலது போய் வஸ்திரம் சமர்ப்பணம் பண்றேன், அப்புறம் வந்து வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் இல்ல விலை உயர்ந்த ஏதோ சம்திங் வாட் எவர் ஆபரணமோ ஏதோ நான் போய் சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னாக்க, அது ஆக்சுவலி என்னோட இருப்புக்கு காரணமே அதுதான், என்னோட இயக்கத்துக்கு என்னோட அறிவு எல்லாத்துக்கும் காரணமே அவர் தான். இதுல நான் என்னத்த போய் அவருக்கு என்னத்த சமர்ப்பணம் பண்றது? அந்த குற்றத்தோட வந்து அவரை நாடக்கூடிய அந்த தேவர்களா இருந்தாலும் சரி அமரர்களா இருந்தாலும் சரி, கோது குலாவி குணம், இதெல்லாம் என்னோட குணம். எங்க அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை வந்து யூ டேக் இட் ஃபார் கிராண்டட், அது என்னோட தன்மை தான் எடுத்துட்டு அந்த குணத்தினால வந்து ஈசனை நான் வழிபாடு பண்றேன், நான் அவருக்கு ஏதோ வந்து நல்லது பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிறது வந்து இந்த குற்றத்தை ஆதாரத்துல வச்சுண்டு, அதாவது நான் இண்டிபெண்டா இருக்கேன், இது என்னோடது, நான் பண்றேன், என்னோட சாமர்த்தியம், என்னோட வஸ்துக்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த குற்றத்தை ஆதாரத்துல வச்சுண்டு நான் அவருக்கு போய் சேவை பண்றேன், ஏதோ கைங்கரியம் பண்றேன்னு குணம் பயில்றது அப்படிங்கிறது வந்து யாது குலாவி அமரரும் தேவரும் கோது குலாவி குணம் பயில. அப்படி தேவதைகளா இருந்தாலும் சரி அமரர்களா இருந்தாலும் சரி, இப்படி போய் இந்த குற்றத்தை ஆதாரத்துல வச்சுண்டு அவருக்கு ஏதோ குணம் செய்யறேங்கிறது வாட் இஸ் இட் வர்த் ஆஃப்டர் ஆல்? கோது குலாவின வழிபா அந்த சமர்ப்பணம்ங்கிறது வந்து இது குற்றமுடைய சமர்ப்பணம் தான், அது பூர்ணமான சமர்ப்பணம் இல்லை, அறிவுபூர்வமான சமர்ப்பணம் இல்லை. அதனாலதான் அண்ணாமலையான் வந்து இவர் நம்ம டி.கே. சுந்தரேஷ் ஐயர் வந்து சின்ன பையனா இருக்கிறதுல இருந்து அவர்கிட்ட கனெக்ஷன்,
மலை மேல அவர் விருப்பாட்ச குகையில இருக்கிற காலத்துல இருந்து அப்பப்போ எப்போ கிடைக்கிறதோ அந்த குழந்தை ஓடி போயிடும் மலை மேல. வந்து ஒரு வாட்டி எப்பயும் போகும்போது ஆத்துல ஏதாவது அப்பயும் ஒன்றும் எல்லாரும் பெரிய பயங்கர பணக்காரா வீட்டுல இது இருக்கும் அது இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ஏதோ மிராஸ்தார் அப்படிலாம் இருந்தா வீட்டுல ஏதாவது சமிருத்தமா இருக்கும் வயல்ல இருந்து வந்த பொருட்கள்லாம். எல்லாம் சாமானிய நிலையில இருக்கிறவா தானே. வீட்டுல ஒன்றும் பெருசா அப்படி இருக்குது. குழந்தைகளுக்கு இஷ்டத்துக்கு எடுத்துன்னு போற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. இருந்தாலும் ஏதோ எடுத்துன்னு போகும் அந்த குழந்தை. ஒவ்வொரு வாட்டி போகும்போது ஏதோ பழமோ திராட்சையோ கல்கண்டோ ஏதோ ஆத்துல என்ன இருக்கோ எடுத்துன்னு போகும். அன்னைக்கு போறச்சே ஒன்றும் கையில கிடைக்காது. அவசரமா வேற இருக்கும். சரி போலாம் அப்படின்னுட்டு ஓடி போயிடும் அந்த குழந்தை. மலை மேல போயிட்டு குகை அந்த விருப்பாட்ச குகைக்கு போய் பார்த்தா அங்க கொஞ்சம் அடியார்கள்லாம் எப்பயும் எல்லா காலத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் பார்க்க வருவா. அவரை வந்திருக்கிறவா எல்லாரும் என்னமோ வாங்கின்னு வந்திருப்பா. எல்லாரும் எதோ சமர்ப்பணம் பண்ணுவா. பகவானே இது இருக்கு இந்தாங்கோ இந்தாங்கோ அப்படின்னு எதோ சமர்ப்பணம் பண்ணுவா. இந்த குழந்தைக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கும். ஐயோ நம்ம ஒண்ணுமே எடுத்துன்னு வராம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, பகவானே நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணுமே கொண்டு வரல பகவானே அப்படின்னு போய் சொன்ன உடனே சிரிச்சுன்னு சொல்லுவார், இல்லையே நீ ரொம்ப முக்கியமான பொருளை கொண்டு வந்திருக்கியே அப்படிம்பாரு. அது குழந்தைக்கு புரியாது. எப்படி பார்க்கும் எதை சொல்றாரு அப்படின்ட்டு. நீ ஒன்ன கொண்டு வந்திருக்கியே அப்படிம்பாரு. அது சரி நம்ம திரவிய சமர்ப்பணம் பண்றதும் வந்து இந்த நான்கிறதோட அகங்காரம் ஒட்டின்னு இருக்கிறதுனாலதான். அதனாலதான் பகவத்கீதையில வந்து உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை எனக்கு சமர்ப்பணம் பண்ணு அப்படிம்பார். ஏன்னா அதுல நிறைய அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் ஒட்டின்னு இருக்குன்னா அதை பரம்பொருளுக்கு சமர்ப்பணம் பண்ணிடலாம். போயிடுச்சுன்னா அது பாகம் போயிடும். அது இந்த நானே டோட்டலா கொடுத்துடலாமே. என்னோடதுன்னு வச்சுட்டு என்னோட பழம் என்னோட தேங்காய் என்னோட வஸ்திரம் நான் பண்றேன் அப்படிங்கிறது அந்த நான்கிறதையே கொடுத்துட்டு அவ்வளவுதான். அப்புறம் என்ன இருக்கு கொடுக்கறதுக்கு? அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அந்த அந்த குற்றத்தோட இருக்கிற சமர்ப்பணம், அது அமரர்களா இருந்தாலும் சரி தேவதைகளா இருந்தாலும் சரி, கோதோட இருக்கக்கூடிய குணம் அப்படி அத சமர்ப்பணம் பண்றது அப்படி பண்றதுனால என்ன வாட் இஸ் அது மெதுவா பழுக்கும். அது ஒன்றும் என்ன அவாவா இருக்கிற நிலையில எது என்னத்தை சமர்ப்பணம் முடியுமோ அதானே பண்ண முடியும். யாது அப்படி சமர்ப்பணம் பண்ற இந்த குற்றத்தை வச்சுண்டு அவருக்கு வந்து ஏதோ குணம் பண்றேன் அப்படிங்கிறது வந்து வாட் இஸ் இட் வர்த்து அப்படின்னு அந்த சமர்ப்பண பத்தி சொல்றார் இந்த பாடல். அடுத்தது வந்து 17வது பாடல். காயம் இரண்டும் கலந்து கொதிக்கினும் ஆயம் கத்தூரி அது மிகும் அவ்வழி தேசம் கலந்து ஒரு தேவன் என்று எண்ணினும் ஈசன் உறவுக்கு எதிரில்லை தானே. அண்ணாமலையானே ரொம்ப சூக்ஷ்மம் இவரு. எவ்ரி சாங் இஸ் சோ ஹெவி ஆக்சுவலி. அவரோட அந்த அனுபூதி நிலை வந்து எவ்வளவு சூக்ஷ்மமா இருந்திருக்கணும். அப்படி ஒரு பாடல் ஒரு வருஷம் தபஸ் பண்ணி வேற. அதாவது அந்த பரம்பொருள் கிட்ட கனெக்டட் ஆகி அந்த அனுபவத்துக்கு ஈடா வேற எதுவுமே இருக்க முடியாது. அட் எனி லெவல், கிராஸ் சட்டில் அது என்னமோ ஒண்ணு வாட் எவர், அதி சூக்ஷ்மம் எந்த லெவலா இருந்தாலும் அதுக்கு அந்நியமா வந்து எதுவுமே இருக்க முடியாது அப்படிங்கறத வந்து அப்படி சொல்றார். ஆனா அவர் சிவயோகியா இருக்கிறதுனால அவரோட திருஷ்டி வந்து ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கு. அது அப்படிதான் நம்மளுக்கு அதுக்கு மேல அது சொல்ல தெரியல. நம்மளுக்கு வந்து ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது அந்த அளவுக்கு தான் மனசு புத்திக்கு எட்டுறது இல்லையா. ஒரு ஆளு ஒரு ஜீவன் அதாவது இந்த இருப்பு நான் அப்படிங்கறத வந்து லிமிட் பண்ற ஒரு பவுண்டரி அதான் சரீரம். இந்த நான்கிறது இந்த உருவம் லிமிட் பண்றதுங்கிறத நம்ம கிராஸ் ஸ்தூல சரீரம் சொல்றோம். எண்ணங்கள் மனஸ் அப்படின்னு சொல்றத வந்து சூக்ஷ்ம சரீரம் சொல்றோம். அதுக்கு மேல மனசு புத்திக்கெல்லாம் ஒன்றும் எட்டாது சாதாரணமா. இது எட்டுமோ யாருக்கு எட்டுமோ என்னமோ எனக்கு தெரியல. வந்து இவர் வந்து இங்க 2 விதமான காயம் 2, பரகாயம் அபரகாயம். அபரகாயம் அப்படிங்கிறது இது நம்மளுக்கு இந்த பரம் அபரம்ங்கிற பதம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுல வந்து அபரம்ங்கிறது நம்ம என்னது கிராசராவும்
பரம்ங்கிறது எல்லாத்தையும் கடந்ததாகவும் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இந்த அபரகாயத்திலேயே அவர் வந்து இந்த நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த ஸ்தூல உடல் சூக்ஷ்ம உடலை வந்து அபரகாயத்துல போட்டுவிட்டார். கிராசர் லெவல்ல போட்டுவிட்டார். அப்புறம் பரகாயம் அப்படிங்கிறதுல வந்து காரண சரீரம், அதாவது ஃப்ரக்டிஃபை ஆகாம அந்த ஜீவனோட சங்கல்பங்கள்லாம் அப்படி ஒரு கூடா இருக்கிற அந்த நிலைய காரண சரீரத்தை வந்து ஒரு சரீரமா போட்டார் பரகாயத்துல. பர சரீரமா பரகாயம், காயம்ங்கிறது அது சரீரம். அந்த பரகாயத்துல வந்து காரண சரீரம் ஒண்ணு, கஞ்சுக சரீரம். அது என்னன்னா வந்து பலவிதமான இப்ப இந்த சிருஷ்டி நம்மளுக்கே வந்து சுஷுப்தி, ஸ்வப்பனம், ஜாகிரத், துரியம் அப்படிங்கிற இந்த நிலைகள்லாம் வந்து இந்த ஜீவன் இட் கோஸ் த்ரூ இல்லையா? அதுவே வந்து சூக்ஷ்மமான லெவல்ல தெரியல, ஏதாவது உக்காந்து வச்சாக்க ஏதோ ஒரு அனுபவ நிலைகள் எல்லாம் போயிட்டு வரா மாதிரி சூக்ஷ்மமா இந்த மனசு வந்து வேலை பண்ணிட்டுன்னா அந்த அதோட அந்த இதை கன்வெர்ட் பண்ணி சொல்றார். கஞ்சுக சரீரம். அப்புறம் குணமயமான சரீரம், அதாவது ஜீவனோட சங்கல்பத்துல நான் வந்து சாத்வீகமா இருக்கணும், இல்லை நான் ராஜசீகமா இருக்கணும், அதாவது கிடுகிடுன்னு நிறைய வேலை பண்ணணும், இல்லை நான் அப்படியே மெடிடேட் பண்ணிட்டு இருக்கணும், இல்லை யாராவது தப்பு பண்றாள்னா அவளெல்லாம் அடிக்கணும், உதைக்கணும், சிக்ஷை கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் அந்த சங்கல்ப மண்டலம் வருது இல்லையா? அதை வந்து குணமயமான காயமா சொல்றார். சத்வரஜஸ் தமோ குணங்களால் ஆனது வந்து குணமயமான காயம். இது எல்லாமே சூக்ஷ்மம், ரொம்ப மனசை விட சூக்ஷ்மமா இருக்கிற நிலைகள் அப்படின்னு சொல்றார். காரண சரீரம், அப்புறம் கஞ்சுக சரீரம், அப்புறம் இந்த குணமயமான சரீரம், இதெல்லாம் வந்து பரகாயம். புட் டுகெதர் ஆல் தீஸ் த்ரீ வந்து பரகாயம், அதோட ரேஞ்சே வேற. அபரகாயத்துல வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஐம்பூதங்களால் ஆன சரீரம், மனசு அப்படிங்கிற சூக்ஷ்ம சரீரம். இந்த ரெண்டு காயமும் காயம் இரண்டும் கலந்து கொதிக்கணும். என்ன, இந்த எந்த மண்டலத்துல இருந்தாலும் சரி, எந்த மண்டலத்துல ஆபரேட் பண்ணி அது மூலமா வந்து தனக்கு அந்த திருப்தியை நாடினாலும் சரி அந்த ஜீவன், ஆயம் கத்தூரி அது மிகவும் அவ்வழி. கஸ்தூரி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு மான்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் மான், கஸ்தூரி மான் அப்படின்னு. அதோட அது எப்படி எடுப்பான்லாம் எனக்கு தெரியாது, வயிற்றுல இருந்து எடுப்பான், ஏதோ சம்திங் எடுப்பா, எனக்கு அது தெரியாது. அது இந்த மான் மதம் அப்படின்னு சொல்லுவா, அதோட ஏதோ ஒரு அம்சம் அது. அது அதாவது அது எல்லாமே என்ன சொல்றது, அது இந்த பாடல்லாம் அனுபவிக்கணும்னா அவரோட ரேஞ்ச் கொஞ்சம் அப்படி இது பண்ணாதான். இந்த மான் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்லையா, அவர் இங்க கஸ்தூரின்னு யூஸ் பண்ணினதோட அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, மான்கிறது வந்து மானிடன் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸுக்கும் யூஸ் பண்ற வார்த்தையினால் அதை டபுளா அர்த்தமாகறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கார். அது வந்து மனம் மிகும். கஸ்தூரியில வந்து ஒரு நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். இந்த ஜீவபோதத்துக்கு வந்து இந்த ஜீவபோதத்துல இந்த பரகாயம் அபரகாயம்லாம் சொன்னாரு, அந்த 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 உருவத்தோட இயங்கிறதுனால அதுக்கு ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு லெவல்லையும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்படுறதே. அது வந்து இந்த மனிதன் அப்படிங்கிற அந்த ஐடென்டிஃபிகேஷனால அதுக்கு ஏற்படுற ஒரு திருப்தி. திருப்தின்னு சொல்றதா, அது என்னன்னு சொல்றது, அது அதோட எதிர்பார்ப்பு சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால வரக்கூடிய ஒரு தற்காலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு திருப்தி. அதை அப்படி டபுள் மீனிங்கா அதை யூஸ் பண்ணியிருக்கார். கஸ்தூரிங்கிற அந்த மான் மதத்திலிருந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வரா மாதிரி இந்த மனுஷன் மானுடம் அப்படிங்கிற இந்த ஐடென்டிஃபிகேஷன், அது எந்த லெவல் சரீரமா இருந்தாலும் சரி, அதுகிட்ட அசோசியேட் ஆகிறதுனால இந்த ஜீவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தற்கால திருப்தி, அது அப்படி டபுள் விதமா யூஸ் பண்ணியிருக்கார். ஆயம் கஸ்தூரி அது மிகும் அவ்வழி. அந்த ஏதோ ஒரு மார்க்கத்துல போய் தனக்கு அந்த ஒரு திருப்தி கிடைக்கிறதுங்கிற மாதிரி அந்த ஜீவன் வந்து ரெண்டு விதமான காயத்திலையும் ஈடுபட்டு எந்த விதமான சந்தோஷத்தை வந்து அனுபவிக்கிறது அப்படின்னு சொன்னாலும், தேசம் கலந்து ஒரு தேவன் என்று எண்ணினும்,
தேசம் கலந்து ஒரு தேவன் என்று எண்ணினும் ஈசன் உறவுக்கு எதிர் இல்லை தானே. அது இந்த சூக்ஷ்மமான லெவல்ல வந்து சந்தோஷம்னா அது என்ன சொல்றது, தனக்கு ஒரு திருப்திய வந்து அனுபவிக்க கூடின அந்த ஜீவன் வந்து மெதுவா வந்து தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒளி வடிவத்தை பாக்குறது. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, என்ன ஜாகிரத் சொப்ன சுஷ்பத்தியை கடந்து இருக்கக்கூடிய துரிய நிலைன்னு, ஆனந்தமய கோஷம்னு சொல்றோமே, அதுதான். அதாவது ஜீவன் தான் தன்னுடைய எனர்ஜிஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி சேனலைஸ் பண்ணி இந்த இண்டிவிஜுவல் சென்ஸை கடந்து தன்னுடைய இருப்பு நிலையில வந்து அது பை பிராக்டிஸா அது என்னன்னு சொல்றது, அந்த எனர்ஜிஸ் எல்லாம் ஒரு சேனலைஸ் பண்ணினதுனால அந்த தற்காலத்துக்கு அந்த நிலையில நிக்கிற அந்த நிலை. அது வந்து தேசம் கலந்து, அதாவது ஒளிமயமா தன்னுடைய இருப்பியே ஒளிமயமா தான் இருக்கிற அந்த இப்ப இந்த சரீரம் பலவிதமான சூக்ம சரீரம் என்னெல்லாமோ சொன்னாரே, அந்த சரீரத்துல எல்லாம் இருக்கக்கூடிய நான்கிற அந்த ஐடென்டிபிகேஷனுக்கு ஆதாரமா இருக்கிற லைட், இருப்புங்கிற அந்த அறிவுமயமான லைட், தேசம் கலந்து ஒரு தேவன் என்று எண்ணினம், அந்த பொருளோட அப்படி துரியத்துல கலந்து இருந்தா கூட ஈசன் உறவுக்கு எதிர் இல்லை தானே. ஈசன் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்ல ஈசத்துவம் உடைய பொருள், அதாவது எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் தன்னுடைய ஆளுகைக்கு உடைய பொருள். அது வந்து இது எல்லாத்தையும் கடந்தது, இந்த இண்டிவிஜுவல் சென்ஸு அதோட சாமர்த்தியம் எல்லாத்தையும் கடந்தது. டிஃபைன் எனி லிமிடேஷன், டிஃபைன் எனி பவுண்டரி, எல்லாத்தையும் கடந்து இருக்கக்கூடிய அந்த பொருள். அதுகிட்ட இருக்கிற தொடர்பு, அதுகிட்ட இருக்கிற தொடர்புன்னா அதுக்கு அந்நியமா இருந்து அதுகிட்ட தொடர்பு வச்சுக்கவே முடியாது. ஈசன் உறவுக்கு எதிர் இல்லை தானே. அது இட் இஸ் இன்கம்பேரபிள், being that existence, being that pure existence which is consciousness bliss, அதுக்கு ஈக்குவலண்டா எதுவுமே கிடையாது. எந்த ஸ்தூல சூக்ஷ்ம லெவல்ல ஏதோ என்ன எப்பேற்பட்ட ஐடென்டிபிகேஷனா இருந்தாலும் அந்த ஐடென்டிபிகேஷனோட அனுபவிக்க கூடினதோ இல்ல அந்தந்த நிலையில அந்த ஐடென்டிபிகேஷனை கொஞ்சம் தற்காலத்துக்கு மறந்து துரிய நிலையில வந்து அந்த இருப்பு நிலைய ஸ்பர்ஷம் பண்ணினாலும் சரி, எப்படி இருந்தாலும் அந்த இந்த அகண்டமா இருப்புங்கிறதுக்கு ஈக்குவலண்டா எதுவுமே கிடையாது. ஆக மொத்தம் இந்த பாடல்ல இருந்து அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் இருக்கிற வரைக்கும் அந்த ஜீவனுக்கு அனுபவிக்க கூடினதுங்கிறது வந்து அது ஒண்ணு, அதோட கலந்து அகண்டமா இருக்கிறதுங்கிறது இன்னொன்னு. இட் இஸ் பியாண்ட் இட்ஸ் லிமிட்ஸ். இது வந்து எந்த நிலையிலையும் எப்படியும் இதால கிரகிச்சிக்கவும் முடியாது. என்ன சொல்றது, அது அந்த அனுபவத்துல கொஞ்ச நாள் ஏதோ இருக்கலாம், அது சேனலைஸ் பண்ணி டிசிப்ளின் பண்ணி ஏதோ பண்ணி இருக்கலாமே தவிர்த்து, இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் இருக்கிற வரைக்கும் வந்து அதோட நிலை வேற. அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் உடஞ்சு இருக்கக்கூடிய நிலை வந்து கம்ப்ளீட்டா வேற. அதுக்கு வந்து எதிர் இல்லை தானே. இட் இஸ் இன்கம்பேரபிள் அப்படி சொல்றார் இந்த பாடல். அடுத்தது வந்து 18வது தானே இது, 18வது பாடல் கரெக்ட். 18வது பாடல் வந்து அதிபதி செய்து அழகை வேந்தனை நிதிபதி செய்த நிறை தவம் நோக்கி யதுபதி ஆதரித்து ஆக்கமது ஆகதானே, ஆக்கமது ஆக்கு என. ஓகே, யதுபதி ஆதரித்து ஆக்கமது ஆக்கு என இது பதி கொள் என்ற எம்பெருமானே. சரி, இப்ப அந்த பொருள்ல வந்து இந்த ஜீவன் வந்து தன்னுடைய எந்த நிலையில இருந்தாலும் எப்படி தன்னோட எனர்ஜிஸை கட்டுப்படுத்தி ஒரு மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி அதுகிட்ட கனெக்டடா இருந்தாலும் அந்த பூர்ணமா அதுவா இருக்கக்கூடியதுக்கு இட் இஸ் இன்கம்பேரபிள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்ப அதை எப்படி அடையிறது அப்படின்னாக்க, அது ஆப்வியஸ்லி அதோட கிருபையினாலதான் அடையணும். அதோட கிருபைக்கு பாத்திரமாகிறது எப்படின்னாக்க தபஸுங்கிறது தான் வந்து ஒரே வழி. நம்மளுக்கு
இந்த புராணங்கள்ல எல்லாம் அந்த கந்த புராணம்லாம் பாராயணம் பண்ணுவோம் மொழி எல்லாத்துலயும் என்ன வரும்னா அது அசுரர்களாகட்டும் சூரபத்மன் வந்து சுக்கராச்சாரியார்கிட்ட போய் அவ அப்பதான் உண்டாயிருக்கா. உண்டான உடனே அவ அப்பா வந்து உபதேசம் பண்ணுவார் கஷ்யப மகரிஷி, நீங்க இப்படி இருக்கணும், தர்மத்தோட இருக்கணும், அது இதுன்னு. அப்ப அவ அம்மா வந்து மாயை வந்து கொஞ்சம் விபரீதமா ஏதோ உபதேசம் எல்லாம் பண்ணுவோம். இப்ப நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு உடனே வந்து சுக்கராச்சாரியார் தான் அசுர குரு, அவர்கிட்ட போய் தீட்சை வாங்கிட்டு அவர்கிட்ட கைடன்ஸ் வாங்கிட்டு அவர் என்ன சொல்றாரோ அதை பண்ணு. சரி அப்படின்னுட்டு சூரபத்மன் நம்பிகள் எல்லாருமா போய் சுக்கராச்சாரியாரை பார்த்து நமஸ்காரம் பண்ணி இந்த மாதிரி நாங்க என்ன பண்ணணும், கைடன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்லுவார், எக்காலத்திலையும் எல்லா ஜீவனுக்கும் இந்த லோகத்துல வந்து ஒரு சக்தி இருக்கு, அதுக்கு ஏதோ பண்ண முடியறது அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் வந்து தபஸ் தான். தபஸ் அப்படிங்கிறது வந்து அந்த சரியினாலதான் வந்து அந்த பரம்பொருள் கிட்ட வந்து கனெக்டட் ஆக முடியும். ஒன் ஃபோக்கஸ்டா அந்த மூலத்தை நாடுறது. நம்ம என்ன சரியைங்கிறது வந்து அந்த ஜீவனோட பேக்ரவுண்டை பொறுத்தது. சாத்வீகமான விருத்தி அனுஷ்டானம் ஏதோ அப்படியெல்லாம் பண்ணுவா, ராஜசீக விருத்தி எதுவா இருந்தாலும் சரி, அந்த ஜீவனோட பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி அது என்ன செயல்பாடுகள்ல ஈடுபடுறதோ அது எல்லாத்தையும் அந்த மூலத்தை நோக்கி இருக்கணும். இப்ப நம்ம வண்டி ஓட்டுறது இருக்கு இல்லையா, ரோடுல யாரோ ஒருத்தர் ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இந்தியாவுக்கு வந்தார், பயந்து போயிட்டார் இங்க இருக்கிற கேயாட்டிக் டிராஃபிக் எல்லாம் பார்த்து. அப்புறம் ஏதோ கொஞ்சம் எல்லாம் பழகிண்டு பாக்கி பேருக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும்னு ஒரு ஆர்டிகிள் எழுதினார். என்ன சொல்றார், சரி இப்ப டிரைவ் பண்ணணும், ரோட்ல வண்டி எடுத்துன்னு கிளம்புறோம். The first question is, where do you drive, on the left or right, left side or right side of the road? The answer is both. you aim the vehicle in the direction of travel and move forward wherever you get the space. அப்படிதான் டிரைவ். அதாவது அந்த மூல பொருள் கிட்டதான் நாட்டம், அது அடையணுங்கிறது தான் லட்சியம். ஜீவிதத்துல என்ன வருதோ அதை அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. அது ஏன்னா இப்படிதான் தபஸ் பண்ணணும்னு ஏதாவது சரியே எல்லாம் டிஃபைன் பண்ணி அப்புறம் நம்ம அந்த மாதிரி இருக்க முடியலன்னு தபஸ்ல இருந்து விழுந்து போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை எல்லாம். அதாவது என்ன எனர்ஜி என்ன செயல்பாடு இருக்கோ அதை வந்து அந்த மூலத்துக்கு அர்ப்பணமா அந்த மூலத்தை நோக்கி செரிக்கிறதுங்கிறது. அத என்ன சொல்லும், அதான் தபஸ். ஓகே, அதுதான். இந்த பாட்டே பார்க்கலன்னு அதானே பார்த்தேன். அதாவது தபஸ்ங்கிற சரியை இருந்தாதான் அதுல பூர்ணமா அந்த தபஸ்ல வந்து நாடி அந்த மார்க்கத்துல செட் ஆயிருந்தாதான் அதோட கிருபைக்கு பாத்திரமாக முடியும். அதோட கிருபைக்கு பாத்திரமானாதான் வந்து அதை உணர முடியும். அதை இந்த பாடல்ல சொல்றார். நம்மள அது தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.